நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ்21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்21 செய்திகளை பாருங்கள். இப்போ ஏதாவது அதிகாரி வந்தாலும் ஒரு அட்டென்ஷன் ஆவாங்க. அவங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுப்பாங்க, பர்த் சர்டிஃபிகேட் அடிப்பாங்க. அப்புறம் அது மேலே ஆஃபீஸர்ஸ்லாம் ப்ரெசென்ட்டாக பண்ணிப்பாங்க. சரிங்களா? மேலே ஏசி வந்தாங்கன்னா எஸ்ஐஸ் வந்து எப்படி சர்டிஃபிகேட் அடிப்பாங்க, ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்பெக்டர் ஏசி வந்து எப்படி அடிப்பாங்க பாருங்க. அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்களும் போலீஸ் ஆகிட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங்கில் பயிற்சி எடுக்கலாம். எப்படி ப்ரெசென்ட் அப்படிங்கிறது இது வச்சாங்க. இது பர்த் ஆஃப் வேணா பர்த் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்த ப்ரெசென்ட் ஆகும். அது வந்து ஆஃபீஸர்ஸ்க்கு மேலே எஸ்ஐக்கு மேலே யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ரிசப்ஷனிஸ்ட் வந்து இருப்பாரு. ஆமாம், அதான் இருக்காரு. மனு வந்தால் யாரும் பெட்டிஷன் வந்தால் அவர் தான் முதல்ல விசாரிப்பார். எங்கே வந்திருக்கீங்க, சட்ட ஒழுங்கு வரீங்களா, கிரைம்ல வந்திருக்கீங்களா, இந்த சொல்லிட்டு விசாரிப்பார். கிரைம் சம்மந்தப்பட்ட கிரைம் இருக்குல்ல, கிரைம் அப்புறம் கிரைம் அடித்தடி ஆயிடுச்சு, இல்லை இந்த ரோட்டில் மாட்டோம்னா எல்லாம் ரோட்டில் அவர் கேட்டு போட்டு ஒரு ரிசீவ் பண்ணி மனு நான் வாங்கிட்டேன், நீங்கள் நேராக இளங்கோ மாட்டேன் ட்ரைனிங் ரிசப்ஷன் சொல்லுவாங்க. அவ்வளோ வந்து அரசாங்கத்தால் நீங்கள். புதுச்சேரி அரசு பள்ளியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தவளக்குப்பம் காவல்துறை சார்பில் நடைபெற்றது. தவளக்குப்பம் காவல்துறை சார்பில் போதை மருந்துகள், போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் சட்டவிரோதமான வியாபாரத்திற்கு எதிரானது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் தலைமை தாங்கி மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் என்றால் என்ன, இதனை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு துண்டறிக்கைகளை மாணவர்களிடம் வழங்கி கருத்துரை வழங்கினார். சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் தவளக்குப்பம் காவல்துறை ஏஎஸ்ஐ சிவசுப்பிரமணியம் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நூர் அகமது, துணை முதல்வர் ராஜசேகர் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ்21 செய்திகளுக்காக முருகானந்தம். ஆற்காடு அங்காளம்மன் கோவில் ஊஞ்சல் உற்சவம். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் ஆற்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் ஆனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. இதில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவம் அம்மனுக்கு பலவித மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனை மேலதாளம் முழங்க வடக்கு வாசல் வழியாக அழைத்து சென்று ஊஞ்சல் மேடையில் அமர வைத்து கோவில் பூசாரி வேலாயுதம் தாளாட்டு பாடல் பாடினார். தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகி வேலாயுதம் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். நியூஸ்21 செய்திகளுக்காக அருண் பிரகாஷ். பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் அருந்ததிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் கோபால். இவரது மகள் ராஜலட்சுமி, வயது 15. கடந்த சனிக்கிழமை அதே பகுதியை சேர்ந்த குள்ளன் என்கின்ற வெங்கடேசன், வயது 37. 15 வயதே ஆன ராஜலட்சுமி இடம் ஆசை வார்த்தைகளை கூறி மயக்கி அவரை வீட்டை விட்டு வர சொல்லி தற்போது அவரை அழைத்து சென்றுள்ளார். இந்த நிலையில் ராஜேஸ்வரியின் தந்தையான கோபால் மற்றும் அவரது மனைவி ஆற்காடு கிராமிய காவல் நிலையத்தில் 15 வயதான தனது மகளை 37 வயதான வெங்கடேசன் என்பவர் ஆசை வார்த்தை கூறி மயக்கி அழைத்து சென்று இருப்பதாக புகாரை அளித்த நிலையில் 1 வாரம் கடந்த நிலையில் தனது மகளை கண்டறிந்து மீட்டு தராததால் ஆற்காடு கிராமிய காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோபால் மற்றும் அவரது மனைவி கண்ணீர் மல்க தனது மகளை மீட்டு தரும்படியும் தனது மகளை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி உள்ள 37 வயதான நபரின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனுவை வழங்கியுள்ளனர். கோவிலூர் அருகே ரயில் முன் பாய்ந்து இளைஞர் தற்கொலை, ரயில்வே போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா கோவிலூர் அருகே ரயில் முன் பாய்ந்து ராஜ்குமார் என்ற இளைஞர் தற்கொலை செய்து கொண்டார். வேடசந்தூர் அருகே உள்ள பாலப்பட்டி ஊராட்சி குருவனூரை சேர்ந்தவரான இவர் கரூரில் உள்ள தனியார் கல்லூரியில் வாகன ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மகள்கள் உள்ள நிலையில் அரவக்குறிச்சி பகுதியை சேர்ந்த ஒரு இளம்பெண்ணை காதலித்து 2வது திருமணம் செய்து கொண்டார்.
மேலும் இவர் முதல் மனைவி வீட்டின் அருகிலேயே இரண்டாவது மனைவியையும் குடியமர்த்தி வசித்து வந்த நிலையில் இளம்பெண்ணின் பெற்றோர்கள் அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் செய்து தங்களது மகளை பிரித்து அழைத்து சென்றனர். இதனால் விரக்தி அடைந்த ராஜ்குமார் கோவிலூர் அருகே ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் குறித்து திண்டுக்கல் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதுகுத்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ சேவை வழங்கப்படுகிறது குறித்து நேரில் சென்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை பழைய அரசு மருத்துவமனை அருகில் செயல்பட்டு வரும் முதுகுத்தண்டு வடம் பாதிக்கப்பட்டோருக்கான மறுவாழ்வு சோல் ஃப்ரீ இல்லத்தில் முதுகுத்தண்டு வடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் பிசியோதெரபி மற்றும் பல் மருத்துவம், மனநல மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவது குறித்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் 4ஆம் கட்ட தொடர் போராட்டம் இன்று வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக வாயிலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது கட்ட தொடர் போராட்டம் இன்று வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக வாயிலில் நடைபெற்றது. இதில் முக்கிய கோரிக்கைகளாக 33 மாதங்களுக்கான நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், பணி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக பென்ஷன் மற்றும் நிலுவைத் தொகைகள் வழங்கிட நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் வழங்க உத்தரவு வெளியிட வேண்டும், தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. மேலும் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகும் அரசு உள்ளாட்சி துறை நிர்வாகமும் கோரிக்கை நிறைவேற்றவிட்டால் வருகின்ற ஆகஸ்ட் 15, 16 சுதந்திர தினத்தன்று நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் ஆளுநர் மாளிகை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040459552 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.